ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பூண்டு சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெயின் பொருட்கள், அதுக்கு ஆனியன் 2 எடுத்துக்கிடுங்க, பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணது எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் தோடோடு சதைச்சதை எடுத்துக்கிடுங்க, பச்சை மிளகா மெயின். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. பூண்டு சாதத்துக்கு அரிசி வந்து நொய் அரிசி மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த நொய் அரிசியை தான் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். அதுதான் இதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். அந்த அரிசி நான் வந்து கூழ் காய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். அது இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். அதான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரு சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு ஊற்றிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது தாளிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுங்க. இப்போது பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சமாக கையில் வந்து இப்படி நல்லா நசுக்கிட்டு போட்டுவிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். இது நல்லா வசங்கட்டும். கொஞ்சமாக காயப்பொடி போட்டுவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நொய் அரிசியானனால நான் 3 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு போட்டுக்கலாம். இது கொதி வரட்டும். கொஞ்சம் பூண்டு இடித்ததை தோடோட இதில் போட்டு, நமக்கு தோடோடு இருக்கிறதுனால தான் நம்ம தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுறோம். ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். கலக்கி விட்டுடுங்க. 2 விசில் அடிக்கட்டும். ஆனியன் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆனியன் வறுத்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுவிடுங்க. கருவேப்பிலை போட்டுவிடுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா கிளறி விட்டுவிடுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதிகம் வேண்டாம், கொஞ்சமாக விட்டுவிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் எடுத்து நல்ல மொறுமொறுன்னு இருக்குது போட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வாசனை அட்டகாசமாக இருக்கும் நண்பர்களே. சூப்பராக இருக்குது நண்பர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.